Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இப்போ பிரச்சாரம் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்கீங்க. களம் எப்படி இருக்கு? என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட இருக்கும்? மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. உண்மையா சொல்றாங்க, இருக்கிற நிலவரத்தை சரியா சொல்றாங்க. பொதுவா தமிழக களம் உங்களுக்கு தெரியாதுல்ல, பெரும்பாலும் இரண்டு முனை போட்டியாவே இருக்கும். திமுக அதிமுக பைப்போலராகவே இருந்தது. உங்களுடைய வரவுக்கு பிறகு இந்த முறை 5 முனை போட்டியா இருக்கு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? நிச்சயமா இது ஒரு 26 புதுவிதமான தேர்தல் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இதுல மக்களினுடைய விருப்பம் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே திமுக அரசாங்கம் இருந்ததுனால அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே தேர்தல் அறிக்கையில சரியா அவங்க செயல்படுத்தலை. அதை நான் வரும் கூட்டங்கள்லயே அதை சொல்லும்போது அதை ஆமோதிக்கிறாங்க மக்கள். அதனால ஒரு வித்தியாசமான தீர்ப்பு தான் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, வித்தியாசமான தீர்ப்புனா என்ன மாதிரி இருக்கலாம்? இல்ல இப்போ உங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கு அரசியல்ல. நீங்க எல்லா கட்சிகளையும் பார்த்துருக்கீங்க. இன்னும் சரியா சொல்றேன்னா ஒரு பெரிய வியூக வகுப்பாளராகவே இருந்திருக்கீங்க கட்சியில. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, அது கணிக்க முடியும் இது இப்படி இருக்கும் இருக்காது அப்படின்றது. இதுவே இப்போ தேர்தல் களத்துல நாங்க வந்ததே ஒரு வியூகத்தின் அடிப்படை மெயினா இருக்கு அதுல. ஏன்னா இந்த 2 பேர் அப்படிங்கிறது 2 பேரும் சரியா செய்யல. அதாவது அம்மா இருந்த காலகட்டம் வேற, திரு கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டம் வேற. அவர் இந்த அளவுக்கு தேர்தல் அறிக்கையை நம்பி அவர் இறங்குனதே கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்படிதான். ஆனா இப்போ அவருடைய மறைவுக்கு பிறகு திமுகவிலையும் சரி அண்ணா திமுகவிலையும் சரி 2 பேருமே ஆட்சியில இருந்தவங்க. ஒருத்தர் ஏற்கனவே இருந்தவர், இப்போ ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்காரு டிஎம்கே. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தது என்ன போல உள்ளவங்களுக்கு செய்ய முடியாத எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதனால நிச்சயம் ஒரு மாற்றாதான் வரும். 2021 திமுக தேர்தல் அறிக்கை சொல்லும்போது இந்த மாதிரி மகளிருக்கு உரிமை தொகை அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப இதே மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. இதை நிறைவேற்ற முடியாது, நிதி நெருக்கடி ஏற்படும், இதை செய்யவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த 5 ஆண்டு காலம் அது செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி செய்யலையே அவங்க. எங்க 5 ஆண்டு காலம் செஞ்சாங்க? இல்லையே. 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க. ஆனா இப்ப அரசாங்கத்துல உள்ள வேலை செஞ்சவங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பணி ஓய்வு பெற்று போயிடுறாங்க. அப்ப அந்த வேக்கன்சி இருக்குல்ல, இப்ப இந்த 5 ஆண்டு காலம் ஏற்பட்ட வேக்கன்சி அதை ஏன் ஃபில் பண்ணல? அதனால எவ்வளவு சிரமங்கள் ஏற்படும். அதாவது திட்டமிடல் சரியா இல்லை அப்படிங்கிறது. திமுக போலயே அதிமுகவும் திரு எடப்பாடி பழனிசாமியே நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அதையும் தான் நான் சேர்த்து சொன்னேன். இப்போ அந்த மாதிரி கொடுக்கறது தவறுன்னு நான் சொல்றேன். என்னன்னா நீங்க ஒரு பக்கம் அரசாங்கத்தை ஒழுங்கா நடத்தணும், நடத்தி அதுல நமக்கு வர வேண்டிய வருவாயை பெருக்கணும். அது மட்டும் இல்லாம லாஸ் இபில வருது, அதாவது மின்சாரத்துறையில வருது, அதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை செய்யணும். அதெல்லாம் செய்யலை. அதெல்லாம் செய்யாம வரவே இல்லாம எப்படி நீங்க இவ்வளோ தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குறீங்களே, எப்படி செய்வேங்கிறது தான் என்னோட கேள்வியே. உங்களுடைய கட்சியோட நோக்கம் என்ன? இப்ப 4 கட்சிகள் களத்துல இருக்காங்க. இப்போ புதுசா நீங்க வரீங்க, நீங்களும் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோட இணைந்து ஒரு கூட்டணியா வரீங்க. உங்களோட இலக்கு நோக்கம் என்னவா இருக்கு? இலக்கு நோக்கங்கிறது எல்லாரும் வெற்றி பெறதுக்காக தானே தேர்தலில் சந்திக்கிறதே. அதுதான். இல்ல, பொதுவா இப்ப தாவேகா சொல்றாங்களா, நாங்க 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நாங்க வரோம், புதுசா நாங்க களத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மாற்று அரசியலை முன்வைக்கிறீங்களா? என்ன மாதிரியான இலக்கை வச்சிருக்கீங்க? இல்ல, மாற்று அரசியல் அப்படின்னு சொல்றதை விட நிர்வாகத்தை சரியா செஞ்சாவே மக்களுக்கு வேண்டிய அனைத்து பிரச்சனையும் தீரும். இல்ல, அதுதான். இப்ப நீங்க புதிதா வர்றவங்க, இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப 234 தொகுதியிலுமே கண்டஸ்டன்ட் போட்டு நீங்க ஆட்சியை பிடித்து இப்ப நீங்க சொல்ற அந்த குறைகள் எல்லாம் சரி செய்ய முடியும். அந்த மாதிரியான முயற்சிகள் எதுவுமே எடுக்கல இல்லையா? ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் நம்ம கண்டஸ்ட் பண்றோம் அப்படின்னும் போது இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வருவீங்க? இப்ப இந்த நிவர்த்தி அப்படின்றத எப்படி செய்வீங்கன்னு கேட்க. நிச்சயம் செய்ய முடியும். நான் சொல்லும் இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதை தான் சொல்றேன். நாங்க எங்கெங்க போட்டிடுறோமோ
அங்கெல்லாம் எங்களுக்கு வாக்களிங்க நீங்கள். அதுக்கப்புறம் அரசாங்கத்தை எப்படி நடத்துங்கிற நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். அதில் எல்லாம் அடங்கிடுச்சே. இப்போ 234 தொகுதியிலையும் சந்திச்சு அதில் 234லையும் யார் வெற்றி பெற்றிருக்காங்க? இல்ல சொல்லுங்க, பெரும்பான்மைக்கு யாராவது ஒருத்தர். அப்படி யாரும் கிடையாது. அதுதான். அதனால நான் என்ன நினைக்கிறேன், 2 பேரையும் தனிக்காட்டு ராஜா மாதிரி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து பொய் சொல்லி ஏன் நீங்கள் வந்து வாக்குறுதிகளை கொடுக்குறீங்கிறது தான் என்னோட கேள்வி. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.